சனாதன தர்மம். அசையும் உயிரினங்களில் மனிதன் மட்டும் தனது செயல்களின் மூலம் இவ்வுலக வாழ்க்கை மற்றும் மறு உலக வாழ்க்கையை நிர்ணயிப்பதால் விசேஷமானவனாக இருக்கிறான். முந்தைய ஜென்ம வாழ்க்கையின் தாக்கத்தால் அனைத்து உயிர்களும் தங்கள் செயல்களின் பலன்களை இவ்வுலகில் பறிப்பது தெரிகிறது. ஒரு கன்றுக்குட்டி தான் பிறந்த உடனேயே தாயின் மடியை அடைந்து பால் குடிக்கிறது. முன் ஜென்மங்களில் தாங்கள் செய்த செயல்களின் அடிப்படையிலேயே உயிரினங்கள் தங்கள் குணங்களை அடைகின்றன. காலத்தால் துன்புறுத்தப்படும்போது ஞானம் கொண்டோர் அதில் மூழ்கி போய்விடுவதில்லை. சொர்க்கவாசிகளும் கூட காலத்தை விஞ்ச முடியாது. காலம் அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்துகிறது. மகன் இல்லாதவன் வாழ்வு பயனற்றது. அறம் வழுபவர்கள் வாழ்வு பயனற்றது. அடுத்தவன் உணவில் வாழ்பவன் வாழ்வு பயனற்றது. தனக்காக மட்டுமே சமைத்து பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் உணவளிக்காமல் அவர்களுக்கு முன்பாக உணவருந்துபவன் வாழ்வும் பயனற்றது. அறத்தில் மேலோங்கி இருப்பவர்கள், தனக்கு மேலாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு கொடுப்பது தானம். தனக்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் வறியவர்களுக்கு கொடுப்பது தர்மம். ஜபம், மந்திரங்கள், ஹோமம், வேத கல்வி ஆகியவற்றின் மூலம் அந்தணர்கள் ஒரு வேத படகை கட்டுகிறார்கள். அதை கொண்டு அவர்கள் தங்களையும் பிறரையும் காக்கின்றனர்.